எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடிங்கை தொடங்குறவங்க, ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருக்கவங்களுடைய எல்லாத்தோடைய ஒரு எண்ணம் என்னவா இருக்கும் அப்படின்றத பற்றின ஒரு தகவல். பங்குச்சந்தைக்கு வந்த முதல் நாளில் இருந்தே வெற்றி, அதுவும் தொடர் வெற்றி. இது மைண்ட் செட், எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட். இதுக்கு அடுத்தது, பங்குச்சந்தையில் வெற்றி பெறுவது சுலபம். ஆமாம், உண்மையாலுமே ஈஸி தான். அந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்வது கடினம். அதாவது ஜெயிச்சலாம், ஜெயிச்சதை தக்க வச்சுக்கிறதுன்றது கொஞ்சம் கடினமான விஷயம். இவ்விரண்டையும் தொடர் நிலையில் செய்வது மிக மிக கடினம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய மைண்ட் செட். அடுத்தது என்ன பண்ண முடியுன்றது, செய்யலாம், செய்யறத காப்பாற்றுறது. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போ நான் சொன்ன இந்த சக்ஸஸ் ஃபார்முலா, ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய சக்ஸஸ் ஃபார்முலா, பங்குச்சந்தைகளுடைய வெற்றிக்கான ஒரு இதுக்கு ரியலாக நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை நான் உங்களுக்கு தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன். ஸ்டாக் மார்க்கெட்டு ஹிஸ்ட்ரியில் ரொம்ப வருஷமாக ட்ரேடிங்கில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஜெஸி லிவர்மோர்னா யார்? ஜெஸி லிவர்மோர்ன்றது ஒரு பங்குச்சந்தையினுடைய தரகர், பங்குச்சந்தை ஸ்டாக் மார்க்கெட் புரோக்கர். நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் 1920 டைமில் ஒரு மிகப்பெரிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் புரோக்கராக இருந்தவர், பங்குச்சந்தை வர்த்தகர், அதுவும் இல்லாமல் இன்வெஸ்டரும் கூட அவர். இந்த ஜெஸி லிவர்மோர்னுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா 1877ஆம் ஆண்டுக்கு வந்தவர். பங்குச்சந்தையினோட தரகராக இருந்திருக்கார், புரோக்கராக இருந்திருக்கார். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தையினுடைய மிக அதிகப்படியான வளர்ச்சி 1929ஆம் ஆண்டு இருந்த மிக அதிகப்படியான வளர்ச்சி, பங்குச்சந்தையினோட வளர்ச்சி மிகப்பெரிய ஒரு சரிவை சந்திக்கும் போது எல்லாருமே மார்க்கெட்டில் லாஸ் தானே பண்ணியிருப்பாங்க. இதுதானே ஒரு பங்குச்சந்தையினோட ஒரு தம்பு தானே. கீழே விழுந்தோன்னா லாஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கீழே விழுந்த அன்னைக்கு, ஆனால் இந்த ஜெஸி லிவர்மோர் பண்ண தொகை நியர்லி ஒரு 1.5 பில்லியன், அதாவது அவருடைய டோட்டல் சொத்து மதிப்பே ஒரு 1.5 பில்லியன் அளவுக்கு உயர்ந்திருந்தது. அது அவருடைய திறமை, அவருடைய அந்த பங்குச்சந்தை வீழ்ச்சியை முன்கூட்டியே கணிச்சு அந்த விஷயத்த பண்ணியிருந்தாரு. அதுக்கான ரிட்டர்ன்ஸ் அவரால் எடுக்க முடிச்சு. இது ஒருத்தருடைய ஜெஸி லிவர்மோர்ன்றது வெற்றியை அடைஞ்சிட்டாருன்றது என்ன, ஸ்டாக் மார்க்கெட்டில் வெற்றி பெற்றுட்டார். அப்ரஹாம் ரிஸ்கி அதே பங்குச்சந்தையில் அதே காலகட்டத்தில் 1920, 1929 இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய கட்டுமான துறையில் மிகப்பெரிய ஒரு தொழில் அதிபராக இருந்திருக்கார். இவருடைய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதாவது இவருடைய கட்டுமானத்துறை சார்ந்து இல்லாமல் மற்ற இதில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பங்குச்சந்தையில் பண்ணி நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில், வால் ஸ்ட்ரீட் மிக முக்கியமான ஒரு பங்குச்சந்தையினோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்றது தெரியும். 1929 நடந்த அதே வீழ்ச்சியின் போது பல கோடி மதிப்புள்ள டாலர்ஸ் அவர் இழக்க நேரிடும். அவருடைய மனைவி ஒரு தகவல் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி என்னுடைய கணவரை 2 நாளாக காணோம். அப்ரஹாம் ரிஸ்கியை அங்கே இருக்கக்கூடிய அட்டார்னி ஜெனரல் அந்த டைமில் தேடும்போது அந்த வால் ஸ்ட்ரீட்டில் ஒரு கடைசியாக கிழிச்சு போட்டு ஒரு பேப்பர் இருக்கு. இந்த மாதிரி இந்த பங்குச்சந்தையினோட வீழ்ச்சி சம்மந்தப்பட்ட ஒரு தகவல். ஆனால் அவர் திரும்பி கண்டுபிடிக்க முடியல. ஹீஸ் நோ மோர் அப்படின்ற மாதிரி தான் டிக்ளேர் பண்ணாங்க. இது வரலாற்றினுடைய ஒரு முக்கியமான பதிவு. இந்த ஜெஸி லிவர்மோர் அதே பங்குச்சந்தையில் மிகப்பெரிய தொகையை ஈட்டி இருந்தார். ஏற்கனவே ஒரு மல்டி மில்லியனியர். அந்த மல்டி மில்லியனியரோட சொத்து மதிப்பு 2-3 மடங்கு வளர்ந்தது. அது 1929 அக்டோபர் 29ஆம் தேதி நடந்த மிக முக்கியமான ஒரு பங்குச்சந்தையினுடைய பிளாக் டியூஸ்டே அப்படின்னு சொல்லக்கூடிய தினத்தில் நடந்தது. இதனுடைய காலகட்டம் போக 1933-34 டைமில் பார்த்தீங்கன்னா ஜெஸி லிவர்மோர் அவர் ஈட்டிய மிகப்பெரிய செல்வத்தை அதே பங்குச்சந்தையில் மிக மோசமான நிலைமையில் எல்லாத்தையும் இழந்து ஒன்றுமே கையில் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமைக்கு அவருடைய வாழ்க்கை எண்டப் ஆகுது. ஸோ இதில் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நான் சொல்ல வந்த கருத்துக்கான பாயிண்ட், பங்குச்சந்தையில் லாபம் செய்வது சுலபம், செய்த லாபத்தை தக்க வைத்துக் கொள்வது மிக மிக கடினம். அந்த இரண்டையும், லாபம் செய்வதும் அந்த லாபத்தை தக்க வைத்துக் கொள்வதும், இது ரெண்டும் எடுத்துட்டீங்கன்னா அது கம்பேரிட்டிவ்லி மிக 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 கடினம். ஸோ இந்த விஷயத்தை, ஃபார்முலாவை நீங்கள் கேப்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஷோர் திஸ் வில் பி யுவர் சக்ஸஸ். இது மாதிரி இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க வைக்கிறேன். அந்த எக்ஸாம்பிள்ஸை கேட்டு உங்களுடைய பங்குச்சந்தையினோட, ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய நாலேஜை டெவலப் பண்ணுங்க. தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட். கீப் ஆன் இன்வெஸ்டிங், கீப் ஆன் ட்ரேடிங்.